ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் பாரிசான் நேஷனல் கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து டத்தோ ஆன் ஆபீஸ் காசி இரண்டாவது முறையாக மாநில மந்திரி பிசாராக முறைப்படி பதவியேற்றார். புக்கிட் செரின் அரண்மனையில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு மற்றும் நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்ச்சி ஜோஹர் மாநில இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் அவர்களின் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. பதவி உறுதிமொழி ஏற்று ரகசிய காப்பு பிரமாணத்திலும் ஆன் ஆபீஸ் கையெழுத்திட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநிலத்தின் உயர்மட்ட தலைவர்களும் அரச குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். இந்த புதிய 5 ஆண்டு பதவிக்காலத்தின் மூலம் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்ல ஆன் ஆபீஸ் உறுதி அளித்துள்ளார். சனிக்கிழமை தேர்தலில் போட்டியிட்ட 56 மாநில சட்டமன்ற தொகுதிகளில் 48 தொகுதிகளை கைப்பற்றி பாரிசான் நேஷனல் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ளது. இது கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வென்ற 40 தொகுதிகளை விட 8 இடங்கள் அதிகமாகும். மாச்சாப் சட்டமன்ற உறுப்பினரான ஆன் ஆபீஸ் முதலாக கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜோஹரின் 19வது மந்திரி பிசாராக பொறுப்பேற்றார். இவ்வேளையில் மக்களின் பேராதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மாநிலத்தின் வெற்றி நாளை கொண்டாடும் வகையிலும் இன்று ஜூலை 13ஆம் தேதியை ஜோஹரில் பொது விடுமுறையாகவும் அவர் அறிவித்துள்ளார். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் மஞ்சாங் எடிஷன் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். உணவு எல்லாமே ஒரே இடத்தில் உங்களுக்காக 16 ஜூலை தொடங்கி 19 ஜூலை வரை லோட்டஸ் மஞ்சோங் சித்தியவான் பேராக்கில். நண்பர்களே, திரண்டு வாருங்கள். நுழைவு இலவசம். அற்புதமான உணவு வகைகள், ஆடை அணிகலன்கள், ஷாப்பிங் செய்ய ஏதுவான இடம். குடும்பத்தோட வாங்க, கலகலன்னு திரும்ப போவீங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.